இந்த உலகத்துல பணக்காரங்க கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. செலிபிரிட்டிஸ் கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்குது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், இந்த மிகப்பெரிய இது பதவியில இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் இல்லாதது நம்ம கிட்ட இருக்கு. நித்திய சொத்து இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்து விட்டால் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே நமக்கும் லீகலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே பாருங்க, இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணது எல்லாமே மத்தவங்களுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. அது காற்றையும் கடலை அடக்கட்டதா இருக்கலாம், இல்ல பிசாசை துரத்தனா இருக்கலாம், மரித்தோலை ஏற்பனதா இருக்கலாம், இல்ல குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறதா இருக்கலாம், காது கேட்காதவர்களை காது கேட்க பண்ணதா இருக்கலாம். அல்லேலூயா. எல்லா அற்புதங்களும் மற்றவர்களுக்காக செஞ்சிருப்பார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலாக அது செஞ்சு முடிச்சுட்டு இன்னொன்னு கேட்பாரு, நீ என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா, நீ தேவடைய குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்று கேட்பார். அல்லேலூயா. அந்த கண்ணு குருடனானவன் கண்ணு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இயேசு சந்திக்கும் பொழுது கேட்பான், ஆண்டவரே நான் தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கும்பொழுது விசுவாசமா இருக்கும்படி அவர் யாருன்னு கேட்பான். அவனுக்கு தெரியாம, நீ உன்னோட பேசுகிற, நானே அவர்னு இயேசு சொல்லுவாரு. உடனே அவன் பணிந்து கொள்வான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஸ்டெப்ல எல்லாருமே மிஸ் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சுகம் கிடைச்சனும் ஓடி போயிருவாங்க. நிறைய பேர் திரும்ப வந்து நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. 10 பேர் சுகமாகறாங்க குஷ்டரோகிகள், அதுல ஒருத்தர் மட்டும் வந்து திரும்ப வந்து நன்றி சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு நிரந்தரமானது. அல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம். இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு தேவையான நன்மைகளை எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றி, இந்த உலக காற்றையும் கடலையும் உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றி நமக்கு நன்மை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். வரப்போற வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. இந்த நிச்சயம் யாருக்குமே கிடையாதுங்க. அல்லேலூயா. நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னா சூழ்நிலையை மாற்றி தேவையான இடத்துல யாருக்கிட்ட இருந்து எதிர் வரணுமோ தேவைன்னா தர வைப்பார். அல்லேலூயா. நமக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு போடுவார். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவையோ அவர் பார்த்து கொள்வார். அந்த சந்தோஷம், நம்பிக்கை, அந்த ஒருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில இருந்து வரக்கூடிய சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைக்கிறது இயேசுவின் மூலமாக. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எதையும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல வேற யாருக்கும் அது கிடைக்காது. இயேசு ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு மட்டும்தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.